ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எப்படி டிடிசி கோடு கிளியர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்பை வச்சு தான் நம்ம அதை கிளியர் பண்ணுறோம். ELM 327 வச்சுட்டு இதுதான் அந்த ஆப்பு. ப்ளே ஸ்டோரில் போனால் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ரிட்ஸு தான் பார்க்க போகிறோம். மாருதி ரிட்ஸில் அதை எப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் அதை கிளியர் பண்ண முடியாத, காசு கொடுத்தா தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பு வந்திருக்கு. அந்த ஆப்பை வச்சு தான் இப்போ கிளியர் பண்ண போகிறோம். இப்போ அது அடாப்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். அதை பண்ணி இக்னேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இக்னேஷன் ஆன் பண்ணி வச்சோன்னா நம்ம அந்த மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சுன்னா காசு கேட்பாங்க. அது கேன்சல் பண்ணி விட்டால் போதும். அப்படி பண்ணால் கூட பரவாயில்ல. 200ரூவாவில் உங்களுக்கு ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வண்டி வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோ நம்ம கொடுக்குறோம், ஆட்டோ ரன் கொடுத்துக்குறோம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ண கேட்குது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ரன் கொடுத்தாச்சுன்னா ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் 2 கம்ப்ளைண்ட் கொடுக்க காமிக்குது. இதில் இப்போ ஸ்கேன் பண்ணதில் 2 கம்ப்ளைண்ட் கொடுக்க காமிக்குது. இதை நம்ம கிளியர் பண்ணுற டைமில் ஒரு விளம்பரம் வரும், ஒரு 30 செகண்டு. அது வந்துச்சுன்னா அதை விளம்பரத்தை பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரீயாகவே அதை எரேஸ் பண்ணிக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட்டை. இப்போ நம்ம டர்ன் ஆஃப் இக்னிஷன் லைட் இருக்குது, அதை ஆஃப் பண்ண போகிறோம். இந்த டைமு விளம்பரம் வரல, சில டைம் அது விளம்பரம் வரும். இப்போ அது கிளியர் ஆச்சு. மறுபடியும் பின்னாடி வந்து ஆட்டோ டயக்னாஸ்டிக் கொடுத்தாச்சுன்னா இப்போ கம்ப்ளைண்ட்டில் பார்த்திங்க ஒரு கம்ப்ளைண்ட் உள்ள எல்லாமே க்ரீனில் எரியுது. அந்த ஆட்டோ ஸ்கேனரோட லிங்கு நான் கொடுக்குறோம். அதுக்கு வெறும் 650 ரூபா தான் இருக்குது. ஆனால் சின்ன கம்ப்ளைண்ட்டெல்லாம் நீங்கள் இதிலேயே சரி பண்ணிக்கலாம். இப்போ கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் கூட இதில் சொல்லியிருக்கோம்.